இந்த மண்ணில காலடி எடுத்து வச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா காப்பாத்த நம்ம கடமை. காப்பாத்திட்டேன். வாங்க, இனிமே நீங்க பாத்துங்க. பேசாங்க வாடா. ஆச்சாரியால் க்ஷமிக்கணும். ஒரு விஞ்ஞாபனம், ஒரு சின்ன தப்பு நடந்துட்டோ. சுவாமிகள் இங்க ஏந்திரல பண்ணது ஒரு நாஸ்திகர். கரிஷியன்னு சொல்லுவா. கரிஷியன்னா ஜலம். ஜலத்துக்கு வேதம் கிடையாது. ஜலம் எப்படி எல்லாருக்கும் பொதுவோ அதுபோல மனுஷாளும் பொதுதான். மனுஷாள்ல ஆஸ்திகராவது நாஸ்திகராவது. நாங்க 10 பேர் தூக்கிட்டு வந்தோம். தோளெல்லாம் வலிச்சது. சிரம பரிகாரம் பண்ணிட்டோம். ஆனா அவன் 6 பேர் வேகமா தூக்கிட்டு வந்துட்டா. அது எப்படின்னு புரியல சுவாமி. எதுக்காக நம்ம இங்க அழைச்சே? ஆச்சாரியால் திருவடி எங்க பூமியில படணும். அதனால எங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கணும். அதான். ஆக பலனை எதிர்பார்த்து எம்ம அழைச்சே. அதனாலதான் நாம சுமையா தெரிஞ்சோம். அவ பலனை எதிர்பார்க்கல. அதனால அவளுக்கு சுமை தெரியல. சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களை ஏன் பல்லக்குல தூக்கிட்டு வந்தா? நீண்ட பிரயாணம். அவள் கால் வலிக்கும் முன்னோம். அதனால பல்லாக்குல வந்தா. சும்மா. அப்போ உங்களை பல்லக்குல தூக்கிட்டு வந்தவளுக்கு கால் வலிச்சா?